அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 18 வாசிங்க பார்க்கலாம். பெருங்காற்று அடித்தபடியினாலே கடல் கொந்தளித்தது. இந்த சீஷர்கள் புறப்பட்டு போன இந்த யாத்திரை என்பது பெரும் காற்றினாலே, எதிர்காற்றினாலே கடல் கொந்தளித்த ஒரு போராட்டமான பயணம். பாருங்கள், 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு போஷித்த அந்த நிகழ்ச்சியின் பொழுது சீஷர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார். ஏன்னு கேட்டால், அந்த நிகழ்ச்சியை கண்ட அங்கே இருந்த மக்கள் இயேசுவை ராஜாவாக்க வேண்டும் என்று பிடித்து கொள்ள மனதாக இருந்தார்களாம். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 15 ராஜாவாக பிடித்து கொண்டு போக மனதாக இருந்தார்கள். அதை பார்க்கும்போது சீஷர்களுக்கு மிகவும் சந்தோஷம் உண்டாயிருக்கும். இயேசு ராஜாவானால் அவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டாயிருக்கும். அந்த ராஜ்யத்திலே நாமெல்லாம் பிரதம மந்திரிகளாக, அமைச்சர்களாக இருப்போம் என்றெல்லாம் நினைத்திருக்கலாம். அப்படி சந்தோஷமாக இருந்த பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது உங்கள் படகு எடுத்துக்கொண்டு கடலுக்குள் போய் அக்கறைக்கு போங்கள் என்று சொன்னார். அங்கே தான் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சந்தித்தார்கள். பாருங்கள், ஆக முன்பு சந்தோஷமாக இருந்தார்கள், இப்பொழுது கடலுக்குள்ளே போகும்படியான ஒரு கட்டளை வருகிறது. வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே ஒன்று போல இருப்பதில்லை என்பதை நாம் மனதில் வைக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு நமது வாழ்க்கையை எப்பொழுது ஒன்று போல அமைக்கிறதில்லை. மேடும் பள்ளங்களும், மலைகளும் பள்ளத்தாக்குகளும், இன்பம் துன்பம் போன்ற காரியங்களினாலே மாற்றி மாற்றித்தான் அமைக்கிறார். ஒருவேளை நினைக்கலாம், ஒரு காலத்தில் எவ்வளோ நல்லா இருந்தேனா, ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், நிறைவாக இருந்தேன், இப்போ குறைவுள்ளவனாக இருக்கிறேன் என்றெல்லாம் நினைக்கலாம். பயப்படாதிருங்கள். ஆண்டவர் நமது வாழ்க்கையை அப்படித்தான் அமைக்கிறார். எப்பொழுதுமே நமக்கு மலை உச்சியின் அனுபவம் அல்ல, எப்பொழுதுமே பள்ளத்தாக்கில் இருப்பதும் அல்ல. மாறி மாறி வந்தாலும் நமது யாத்திரை இன்பமாயிருக்கும், வெற்றியாயிருக்கும். நீ கர்த்தர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பார சுமக்கிறே நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறு தருவேன் சொன்ன ஆண்டவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். உங்கள் படகு பாரமாக இருக்காது, அது லகுவாயிருக்கும். மட்டுமல்ல, பாவத்திலிருந்து நாம் விடுதலை ஆவதற்கு நம்மை நாம விடுவித்துக் கொள்ள முடியாத பலனற்றவர்கள் நாம் இருக்கிறோம். ஆக நம்ம விடுவிக்க ஒருவர் உண்டு, விடுவிக்க ஒருவர் வேண்டும். அவர்தான் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. இதை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவே பரிகாரியா இருக்கிறார். அவரிடத்துக்கு வருவோம். பிரச்சனையோ பாவமோ எதுவா இருக்கட்டும், அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஆக இந்த உலக வாழ்க்கைங்கிறது நமக்கு போராட்டமான ஒரு பயணம். இந்த பயணத்தில் இயேசுவே நமக்கு பாதுகாப்பாக இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.